பாஷையில அந்த சீதா பிராட்டியின் இடத்துல பேசி தான் யாரு எதுக்கு வந்திருக்கோம்னு சொன்னாள். சீதா பிராட்டியும் பேசினா. கடைசியாக அந்த ராமபிரான் கொடுத்ததான ஒரு சிகரம் போல இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை காமிக்கிறார். ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம். ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம். அந்த ராமனுடையதான மோதிரத்தை காண்பிக்கிறார். ராமனையே கிடைச்ச மாதிரி சந்தோஷத்தை அடைகிறாள் சீதா பிராட்டி. அந்த மோதிரத்தை கையில வாங்கிக்கிறாள், கண்ணில் ஒத்திக்கிறாள், ஒத்தின்னு சிரசு மேல தரிச்சுக்கிறார், சந்தோஷத்தை அடைகிறா அப்படின்னு கம்பனும் அனுபவிக்கிறார், வால்மீகியும் சொல்றார். பதிலுக்கு அந்த இளைய பெருமாளும் அறியாத விஷயமிரே அப்படின்னு காகாசுர விற்த்தாந்தத்தை சொல்லி போனாள். அதுக்கு பிறகு தான் இடத்துல தன் நெத்தியில சூட்டிட்டு இருக்கக்கூடியதான அந்த சூடாமணியை கொடுத்து ராமன் இடத்துல இது கொடுன்னு சொல்றார். அதை பெற்றுதான ஆஞ்சநேயன் சொல்லக்கூடிய திருவடி ஆஞ்சநேயன் எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் கேட்டுண்டு நான் ராமபிரான் இடத்துல நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சந்தோஷத்தோட கூட அங்கேருந்து கிளம்புறார். கிளம்பும் பொழுது ராவணன் இடத்துல போய் பார்க்கணும்னு தோணித்து அவனுடைய நந்தவனத்தெல்லாம் அழிக்கிறார். அப்புறம் அவனுடைய ஆட்படையினால ஆஞ்சநேயன் ராவணன் இடத்துல கொண்டு செல்லப்படுறான். அப்ப கூட ராவணன் இடத்துல பேசுறதே கூட ஆஞ்சநேயன் உபதேசம் பண்றார். பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரநேத்ரா திரிபுராந்த கோவா இந்திரோ மகேந்திரஹா சுரநாஜ கோவா திராத்தும் நசக்தாக யுதி ராம பக்தியம் அப்படின்னு சொல்றார். அதனால பிரம்மா உனக்கு ராவணா பிரம்மா இருக்காங்கிற தெம்புல நீ ராமனை எதுக்காத. ராமனுடைய விரோதிக்கு ராமன் இடத்துல அபச்சாரப்பட்டவாளுக்கு யாரும் துணை வரமாட்டா. அதனால பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா எப்படி சத்தியம் சத்தியம் புரசத்தியம் சொல்றாளோ அந்த மாதிரி பிரம்மாவும் உன்னிடத்துல வரமாட்டா. பிரம்மா ஒருத்தருக்கே தான் அந்த பேரு, பிரம்மான்னு பேரு, ஸ்வயம்பூன்னு பேரு, சதுரானனோவா சதுர்முகன்னு பேரு. அதனால இந்திரோ சுரேந்திரஹா சுரநாஜகோவா இந்திரனும் உன்னிடத்துல உனக்கு உபகாரம் பண்ண மாட்டான். அதனால ருத்ர ஸ்ரீநேத்ரா சிவபெருமானும் உன்னிடத்துல உனக்கு உபகாரம் பண்ண மாட்டான். அதனால ராமன் இடத்துல செஞ்ச தப்ப நினைச்சு சீதா பிராட்டியை ஒப்படைச்சிட்டு ராமன் திருவடி வாரத்துல விழி அப்படின்னு எல்லாம் உபதேசம் பண்றார். இதெல்லாம் கேட்டு ராவணன் எதுவும் கேட்கறதா இல்ல. அந்த ஆஞ்சநேயனுடைய வால்லையே தீ வச்சுடுறான். அப்புறம் அங்க இருக்க இடத்துல எல்லாத்தையும் எரிய விட்டுட்டு அவர் திருப்பி சீதா பிராட்டிகிட்ட கடல்ல சமுத்திர கடல்ல வாழை நினைச்சுடுறார். அதுக்கப்புறமா சீதா பிராட்டிக்கு ஒன்னும் ஆகாம இருக்கணுமே நினைக்கிறார். நல்ல வேலையா மேல போகக்கூடிய சாரணர்கள்லாம் பேசுறாளாம், சீதா பிராட்டி எவ்வளவு பதிவிரதா, அவளுக்கு எதுவும் ஆகல பத்தியா இன்னும் சொல்லி சந்தோஷப்படுறாள். சீதா பிராட்டியை பார்த்து அங்கிருந்து விடை பெற்று கிளம்பி போகத்தே எவ்வளவு இடையூறுகள்லாம் இருந்தது. வரச்சே மிகவும் வேகமாக வந்தார். ஜெயத்யதிபலோ ராமஹ லக்ஷ்மணச்ச மகாபலஹ ராஜா ஜெய்தி சுக்ரீவஹ ராகவேணா விபாலிதஹான்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ராமனுக்கு ஜெயம், சுக்ரீவனுக்கு ஜெயம், இளையபெருமாளுக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தாராம். ரிட்டர்ன் வந்து ராமன் இடத்துல ராமன் சீதை இருக்கக்கூடிய திக்க நோக்கி சேவிக்கிறாளாம். சேவிச்சு அப்பேற்பட்ட பதிவிரதா ரத்னம் அவள் அப்படின்னு சொல்ல கண்டேன் சீதையினாலும். ஏன்னா சீதையே அப்படின்னா ராமன் என்ன நினைச்சுக்க போறாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குமா. அதனால முதல்ல பார்த்தாச்சுங்கிறத சொல்லி கண்டேன் சீதையேன்னு சொல்லி ராமன் இடத்துல தெரிவிச்சுக்கிறார். ராமன் சந்தோஷப்பட்டு தன்னையே நகுர்மி சதுர்சம் பிரியம், உனக்கு என்னப்பா நான் பிரியம் பண்ண போறேன் இப்படி ஒரு உபகாரம் பண்ணத்துக்கு அப்படின்னு ராமனால கொண்டாடப்படக்கூடிய ஆஞ்சநேயன் ராமன் அந்த ஆஞ்சநேயனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஆலிங்கனம் பண்ணிட்டு தன்னையே ராமபிரான் கொடுக்கிறார். ராமன் யாருக்காவது வேணும்னா ஆஞ்சநேயன் இடத்துல கேட்கணுமா. ஆஞ்சநேயன் வச்சிருக்கார், தன் வசத்துல வச்சிருக்கார். அப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்ததான சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயனுடையதான சிறப்பு அப்படிங்கிற பத்தி இந்த கொஞ்ச நாளி நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம். அதனால எல்லாருக்கும் இந்த ஆஞ்சநேயருடையதான திவ்யமான அனுகிரகம் எல்லாருக்கும் ஏற்பட்டு எப்படி ஆண்டாள் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர்னு சொன்னாலோ இங்கும் அங்கும் எங்கும் எந்த விதமான குறையும் இல்லாதபடி க்ஷேமமா இருக்கணும்னு பெருமாள் திருவடி வாரத்துல பிரார்த்திச்சுட்டு நம்முடையதான இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, இன்மையும் பாபமும் சிதைந்தி தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டி எழுத்தினால் யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹி நான்யதா
तस्मै वेङ्कटनाथाय मम नाथाय मङ्गलम्। स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महीषाः। गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं। लोकाः समस्ताः